யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகும்போது அங்கே பேதஸ்தான் சொல்லப்பட்ட ஒரு குளத்தாண்ட போகிறாரு. அங்கே 38 வருஷமாக வியாதியுள்ள ஒரு மனுஷனை கண்டு, நீ சுகம் பெற விரும்புகிறாயான்னு கேட்குறாரு. அதற்கு அவன், ஆண்டவரே, குளம் கலக்கும் போது என்னை கொண்டு போகிறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி அவன் அங்கே புலம்புறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்கிறாரு. அவன் உடனே சுகம் பெற்று அங்கேருந்து போகிறான். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்கு செய்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் நம்ம கேட்குற விதம், நம்ம ஜெபிக்கிற விதம் இன்னைக்கு தவறாக இருக்குது. எப்படின்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் பாருங்கள், அவன் நேரத்தில் என்ன கேட்குறாரு? நீ சுகம் பெற விரும்புகிறான்னு தான் கேட்குறாரு. அவன் என்ன சொல்லணும்? ஆமாம் ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கணும். அவன் அதை விட்டுட்டு, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை கொண்டு போகிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி புலம்புறான். இன்றைக்கி நீங்களும் நானும் அநேக நேரங்களில் இப்படி தான் நம்ம புலம்புறோம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னை விசாரிக்க யாருமே இல்லை, நான் என்ன செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம தவிக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு என்ன தேவைன்னு சொல்லி என் இடத்துல கேளு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம அதை மறந்து நாம் தவறான இடத்துல நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நன்மையானது செய்ய தான் வைத்திருக்கிறார்.